ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இன்றைக்கி தென் மை நேம் இஸ் நித்யா. இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பங்குனி உத்திரம் அன்றைக்கி எடுத்தது தான். பட் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபோன்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு. சம்ஹவ் எது இல்லாமல் பேக்கப் பண்ணி எடுத்து அந்த மாதிரி தான் வந்து இந்த வீடியோவே வந்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் நிறைய கிளிப்பிங்ஸ் கோவில் நடந்தது எல்லாமே வந்து டெலீட் ஆகிருச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி மார்னிங்கே எழுந்து குளித்து வந்து ரெடி ஆகிட்டேன். தன்னிக்கு வந்து அப்போ தான் வந்து தூங்கி முழிச்சிருந்தான். ஸோ அப்படியே நல்ல ஒரு டயர்ட் ஃபேஸ்லேயே வந்து இருந்தான். ஸோ அவனே வந்து ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறமா மற்ற வேலைகள் எல்லாமே இருக்குது பார்க்க வேண்டியது. தண்ணிக்குட்டியோட ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல இருக்கிறதே வந்து கிடையாது. எனக்கும் பின்னாடி அலைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னுமே கொஞ்சம் டயர்டாகுது பாடி. ஸோ அந்த கண்டிஷனில் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஸோ கீழே போனதும் இவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு நான் வந்து தூங்க வச்சுருவேன். பிகாஸ் எனக்கு குக்கிங் வேலை இருக்குது. அத்தையும் வந்து கோவில் போயிருக்காங்க. ஸோ இவனை தனியாக மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் இவனை மேக்ஸிமம் வந்து தூங்க வச்சுருவேன் காலையிலே. ஸோ தட் எனக்கு குக்கிங் எல்லாமே காலையிலே வந்து முடிச்சிடுவேன். லஞ்ச் எல்லாமே அண்ட் கீழே போனதும் வந்து சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. அண்ட் இந்த சாமி இது எல்லாமே வந்து முன்னாடி நாளே வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. அவனும் வந்து அதே மாதிரி சாப்பிட்டுட்டு சமத்தா வந்து தூங்கிட்டான். நல்ல வேலை இல்லைனா வேலை இருக்கிற அன்னைக்குன்னே தூங்காமல் முழிச்சிட்டே வந்து இருப்பான். ஸோ இந்த மாதிரி குக்கிங் வேலைகள் எல்லாமே வந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பீட்ரூட் பொரியல் தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் ஏதாவது காய்கறி ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னா வெஜிடபிள் மட்டும் தனியாக நான் வந்து வேக வச்சு எடுத்துப்பேன். ஸோ எடுத்துகிட்டு அதில் தண்ணிக்கு கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்துப்பேன். தாளிக்காமல் ஆனியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து போடாமல். ஸோ வெஜிடபிள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பான். இல்லைனா வந்து அவனுக்குன்னு பருப்பு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து பிசைஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட்டுப்பான். அதுக்காக வந்து தனியாக எடுத்து வச்சுட்டுறது எப்பயுமே. இந்த மாதிரி வெஜிடபிள் தனியாக வைக்கிறோம் அப்படின்னா, இல்லைனா அவனுக்கு ஏதாவது பருப்பு வைக்கும்போது அதிலவே நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டே நான் வந்து அவனுக்குன்னு தனியாக ஏதாவது சாம்பார் மாதிரி வச்சுருவேன். ஸோ அவனுக்கு ஃபேமிலி மீல்ஸ் வந்து ஓரளவுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் அவனுக்கு அந்த காரம் மட்டும் டாலரேட் பண்ண முடியல. அதனால் வந்து மேக்ஸிமம் அவனுக்கு நான் தனியாக தான் ஏதாவது பருப்பு குழம்பு அந்த மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் அத்தை வந்துட்டாங்க. ஸோ நான் லஞ்சையும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மாடிக்கு வந்துட்டேன். ஏன்னா என்னோடய ஹேண்ட்பேக் க்ளீன் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு. தண்ணிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய திங்ஸ் எல்லாம் உள்ளே வந்து போட்டு வச்சுருக்கான். அண்ட் நாங்கள் கோவிலுக்கு வந்து ஈவினிங் போகிறோம். ஸோ ஈவினிங் போனோன்னா நைட்டு வர்றதுக்கு எப்படியும் வந்து 2 ஆகுதோ 3 ஆகுதோ தெரியலை. ஸோ அவ்வளோ நேரமும் அவனை வந்து எப்படி சமாளிக்க போகிறோன்றது எனக்கு வந்து ஐடியா இல்லை. அவன் பேசிக்காக தூங்க மாட்டான். நைட்டு லேட்டாக தான் ஆகும். ஸோ தட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான். பட் அவனுக்கு டாய்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து டீக்ளட்டர் பண்ணி அவனுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். இந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்போ நாங்கள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் புக்ஸ் கொஞ்சம் விரும்பி பார்ப்பான். ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது போக நான் இந்த மாதிரி ஒரு பேக் வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு கேரி பேக் மாதிரி. ஸோ அதில் வந்து எப்போயுமே ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ், டைப்பர்ஸ் கொஞ்சம் இருக்கும், வெட் வைப்ஸும் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே சும்மா கிட்டில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து அவன் வந்து போட்டு வச்சுருந்தேன் என் ஹேண்ட் பேக்கில். ஸோ அதை தான் டீக்ளட்டர் பண்ணி நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆல்சோ நான் நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கும் போக வேண்டியிருக்கு, அம்மா வீட்டுக்கு. ஸோ அதனால் அதுக்கும் தேவையான பேக்கிங்கை வந்து சைட் பை சைட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பின்னாடி இருக்கு இல்லையா ஒரு ஒயிட் வித் ப்ளூ பேஸ்கெட் மாதிரி. ஸோ அதில் தண்ணிக்கோட ட்ரெஸ் எப்போயுமே அதில் தான் வந்து கேரி பண்ணுவேன் ஊருக்கு போகிறது அப்படின்னா. ஸோ அதையும் வந்து சைட் பை சைடாக வந்து பேக் பண்ணிகிட்டே வந்து இருந்தேன். அது அப்படியே வந்து சாரீ ப்ளீட்டிங் வந்து முடிச்சுட்டேன். ப்ளீட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் ஈவினிங்கு. ஏன்னா ஈவினிங்கு வந்து அத்தை ஏரியாவே கோயிலுக்கு போயிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போவோம். ஸோ நான் தண்ணிக்கு தனியாக நான் தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ அவனை பார்த்துட்டே கிளம்புறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அவன் ஓடிட்டே இருப்பான் இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ அந்த மாதிரி ப்ளீட்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து ட்ரே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் எல்லாமே ப்ளீட் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இந்த சாரீ வந்து லாஸ்ட் தீபாவளிக்கு எடுத்தது. நான் லாஸ்ட் தீபாவளிக்கு சாரீ கட்டவே இல்லை, அம்மா எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏதாவது நெயில் பாலிஷ் போடுவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து நெயில் பாலிஷ் பார்த்தேன். என்கிட்ட இப்போ இந்த 4 தான் இருக்குது. ஒன்று ரெவ்லானோடது, ஃபேஸஸ் கனடா, இன்சைட் அண்ட் ப்ளூ ஹெவன். இந்த 4ஓட நெயில் பாலிஷ் மட்டும்தான் வந்து இருக்குது. முன்னாடியெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய நெயில் பாலிஷ் இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்றது மாதிரி. இவனுக்கு சாப்பாடு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு கையில் ஏதாவது போடுறதுக்கே வந்து பிடிக்காது. மெகந்தி போடுறதுக்கு எனக்கு வந்து பிடிக்காது. அவன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு அந்த 4 கலர்ஸ் தான் இருக்குது. இப்போயுமே நான் வந்து என்னோடய ஹேண்ட்ஸில் வந்து நெயில் பாலிஷ் போட்டுக்கல. என்னுடைய காலுக்கு மட்டும் வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு அப்படியே கீழே போயிட்டேன். கீழே போனால் அவன் முழிச்சிருந்தான். ஸோ அவனுக்கு அப்படியே சாப்பாடு லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு அவனை வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ மாடிக்கு போயிட்டு கிளம்ப வேண்டியதாக வந்து பாக்கியாக இருந்துச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 6 o'clock கிட்டே நான் வந்து மாடிக்கு வந்திருந்தேன். வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ரெடியாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லோவாக இருக்கிற மாதிரியான லோ ஸ்டிமுலேஷன் இருக்கிற மாதிரியான கார்ட்டூன் வந்து ஒன்று போட்டு விட்டுட்டேன். ஸோ தட் அப்போ தான் அவன் கொஞ்சம் அமைதியாக இருப்பான். இல்லைனா என்னால் சுத்தமாக கிளம்பவே முடியாது, ஆன் டைமுக்கு வந்து போக முடியாது அப்படின்றதுக்காக. ஸோ நான் ஸ்க்ரீன் டைம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து போடுறது. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அடிக்ஷன் ஆகாமல்
எப்போயாச்சும் அப்பப்போ காமிக்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் லோ ஸ்டிமுலேஷனாக அந்த மாதிரி இருக்க சேனல் தான் வந்து பார்த்து போட்டு விட்டுட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளிக்ஸோட அந்த சீரம் வந்து போட்டுவிட்டேன். நான் எல்லா ப்ராடக்ட்டுக்குமான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளிக்ஸோட சீரம்க்கு அப்புறமேட்டு நான் வந்து காஸ்மெட்டிக்ஸோட அந்த ஸ்னெயில் எசன்ஸ் இருக்குல்ல, அது போட்டுவிட்டேன். அதுக்கப்புறமா டோனி மோலியோட ஒண்டர் டோனர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து மெயினாகவே எல்லாமே வந்து ஹைட்ரேஷனுக்காக தான். ஸோ உங்களுடைய பேஸ் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இந்த மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்கப் அதுக்கு மேலே பேட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டெப் இவ்வளோ பண்ணிக்கிறது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு கூட முடிச்சிக்கலாம். நைட் டைம்ன்றதுனால நான் வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு வந்து ப்ரைமர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல ப்ரைமர் போட்டால் கொஞ்சம் வந்து அதோட விசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ இப்போ ஒரு டார்க் ஷேட் கன்சிலர் எடுத்து எனக்கு எங்கெங்கே டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கே மட்டும் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். என்டையர் ஃபேஸ்க்கு எந்த மேக்கப்பும் நான் வந்து இன்றைக்கி போகிறது கிடையாது. ஸோ கமெண்ட்ஸில் ஒருத்தங்க வந்து எனக்கு மேக்கப் போட்டாலே க்ரே ஆகுதுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்சிலர் ஃபவுண்டேஷன் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து க்ரே ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லையா இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட், அதாவது உங்களுக்கு பிக்மெண்டேஷனோ டார்க் சர்க்கிளோ டார்க் ஸ்பாட்ஸோ எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கோ அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு டார்க்கான ஒரு கன்சிலர் எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் உங்களுடைய சிமிலர் ஷேடில் இருக்கிற மாதிரி கன்சிலரோ ஃபவுண்டேஷனோ வந்து மேலே போடுறது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து மேக்கப் க்ரே ஆகாமல் இருக்கும். ஸோ இது புரியலை அப்படின்னா நான் அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு மார்ஸோடைய ப்ரஷ், இந்த ப்ரஷ் எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இது ஒரு 4-in-1 ப்ரஷ் மாதிரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லிக்கு பக்காவான ப்ரஷ். ஏன்னா இதிலவே வந்து பவுடர் ப்ரஷ், ஃபவுண்டேஷன் ப்ரஷ், கன்சீலர் அண்ட் ஐஷேடோ ப்ரஷ் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் நல்லா ஒரு ஃப்ளாட் டாப் எண்ட் எடுத்து என்னோடய என்டையர் ஃபேஸ்லேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதே இடத்துல எங்கேயுமே கன்சிலர் மூவ் ஆகாமல் அப்படியே டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணுன்னா கவரேஜ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்டையர் ஃபேஸ்க்கும் ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு நல்ல ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் கொடுக்கும். அண்டை சர்க்கிளில் மட்டும் நான் முதலே சொன்ன மாதிரி அங்கேயே ப்ளேஸ் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு அங்கே கவரேஜ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்ஸை நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் ஆஸ் யூஷுவல் வந்து போட்டுட்டு மேலே மேப்ளினோட அந்த டேட்டூ இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுட்டேன். ஸோ தட் எங்கேயுமே வந்து ஹேர்ஸும் கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும். ஐப்ரோஸில் இருக்க ஹேர்ஸ் வந்து அதுக்கு மேலே பவுடரும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பவுடர் பஃப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பவுடர்ஸை வந்து பஃப்பில் எடுத்து போடும்போது இன்னுமே கொஞ்சம் கவரேஜ் அதிகமாக இருக்கும் நீங்கள் ப்ரஷில் எடுத்து போடுறதை விட. இப்போ நான் வந்து என்னுடைய பேஸ் கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கனால பவுடரை கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும், கொஞ்சம் கவரேஜ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கணுன்றதுக்காக பவுடர் பஃப்பில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸை பொறுத்துமே உங்களுடைய என்டையர் லுக்கும் எந்த மாதிரி ஹெவியாக போகுதா, லைட்டாக போகுதா, நேச்சுரலாக இருக்கா, டியூவியாக இருக்கா, மேட்டாக இருக்கான்றது வந்து எல்லாமே வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி பவுடர் பஃப் போட்டதுக்கு அப்புறமேட்டு என்னோடய ஐலேஷ் வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐஷேடோ வந்து போட்டிருந்தேன். ஸோ ஐஷேடோக்கு வந்து நான் சேம் ப்ளஷ்ஷாகவே வந்து போட்டுக்கிறேன். நான் என்னதான் ப்ளஷ்ஷாக போடுவேனோ அதவே வந்து போட்டுக்கிறேன். பட் இன்றைக்கி நான் வந்து ப்ளஷ்ஷை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ ஐஷேடோ மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா லிப் பாம் வந்து போட்டுட்டேன். லிப் பாம் போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக டேப் பண்ணி எடுத்துட்டேன். எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு மார்ஸோடைய லிப் லைனர் வந்து போட்டுட்டேன். நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசன்ட் டேஸில் நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மென்ஷன் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் ஷேடோடவே. அண்ட் அதுக்கு நடுவில் வந்து ஃபில் பண்ணிக்கிறதுக்காக மாமா எர்த்தோடைய ஒரு லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கிறேன். இந்த லிப்ஸ்டிக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ரொம்ப பிரைட்டாக இருக்காது, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப வாஷ் அவுட் பண்ணாது. நல்ல ஒரு நியூட் பிங்க் ஷேடில் சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே தண்ணிக்கு பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா நானும் அப்படியே போயிட்டு வந்துட்டு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் தான் மேலே வந்து கிளிப் எடுத்து பண்ணிவிட்டு கீழே வந்து பிரைட் பண்ணி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி எல்லாமே மாட்டணும். ஜுவல்லரி மாட்டுறதுக்கு யாருமே இல்லாதனால எனக்கு இந்த காது மாட்டி எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு வந்து எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. யூஸ்வலாக வந்து நான் அத்தை, அம்மா யார் இருக்காங்களோ, என் ஹஸ்பண்ட் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் சொல்லி மாட்ட சொல்லுவேன். ஏன்னா 2 பக்கமும் சிமெட்ரிக்கலாக வரணும் இல்லையா. இது எனக்கு தனியாக ஹேண்டில் பண்ண தெரியலை. இப்போ இதை மாட்டாமல் விட்டுட்டேன் அப்படின்னா தண்ணி பிடிச்சி இழுத்து விட்டுருவான். ஸோ அதுக்காக இப்போதைக்கு ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. சரி எப்போனாலும் நம்ம பூ வச்சு கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூ எடுத்து வச்சேன். பூ வந்து அத்தை எப்போயுமே இந்த மாதிரி கோர்த்து கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடான ஒரு கிராண்டான லுக் மாதிரி இருக்கும். எனக்கு கோர்த்தனால பயங்கர குண்டுன்னு சூப்பராக இருக்கும். ஸோ அதே வந்து அப்படியே வந்து ஹேரில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே தண்ணிக்கு பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் கண்டினியூஸாக வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியும். நான் ஒரு 10-20 வாட்டியாவது போயிட்டு வந்து தான் வந்து இதை எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சட்டில், ரொம்ப நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் கன்சிலர் மட்டும் யூஸ் பண்ணி அங்கங்கே டாட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லுக் வந்து
இந்த சாரிக்கும் சரி இந்த ப்ளூ ஷேடுக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருந்துச்சு. அந்த லிப் காம்போ எல்லாமே. இதுவே நீங்கள் ஒரு டார்க்கான லிப்ஸ்டிக் போட்டிருந்தீங்கன்னா இந்த லுக் வந்து பயங்கர கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ லிப்ஸ்டிக் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் உங்களுடைய லுக் வந்து கிராண்டாக இருக்கிறதுக்கும், நீங்கள் மேக்கப் போடாமல் சட்டிலாக வந்திருக்கிறதுக்கும், இது எல்லாத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த அன்னைக்கு இந்த அவுட்ஃபிட் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்குள்ளே என்னை எவ்வளோ பாடுபடுத்துகிறான்னு மட்டும் பாருங்கள். நானும் லிட்ரலி ஒரு 10 நிமிஷமாக போட ட்ரை பண்ணியிருப்பேன். அவன் அங்கே உருள்றது இங்கே உருள்றதும் அப்படியே தான் வந்து இருந்தான். ஸோ எனக்கு இதை வந்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸோ தட் அதை அப்படியே வச்சுட்டேன் நான். இந்த ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை ரா சில்கில் பிச்சுவாய் மட்டும் காட்டனில் அது இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு வேஷ்டி அண்ட் பேண்ட் ரெண்டுமே எடுத்து வச்சுருந்தேன். பார்த்தா ஷர்ட்டே வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு வேஷ்டி நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆல்சோ ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி இதை வச்சுருப்பானு தெரியலை. அதனால் வந்து நான் பேண்ட் போட்டு விட்டேன். மீனில் என்னோடய செயின் எல்லாம் பிடிச்சி நல்லா ஆட்டி ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டான். அதையே வந்து மேனேஜ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தன்விக்கு போஸ் கொடுடான்னு அவன் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி ஓகே நம்மளே வந்து ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி கோவில் போயிட்டு வந்தாச்சு. அந்த கிளிப்பிங் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. கோவில் எடுத்தது எல்லாமே. இது வந்து நெக்ஸ்ட் டேக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து கோவிலில் கிடா விட்டு, ஸோ அதுக்காண்டி சும்மா லஞ்ச் சாப்பிட்றதுக்குன்றதுக்காக இந்த ஒரு அவுட்ஃபிட் தன்விக்கு எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முயல் குட்டி மாதிரி இருந்தான் பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தென் பை, டேக் கேர்.